மட்டும் கூட்டம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தானே வரும். ஏன் இங்கே மட்டும் சீசன் அதிகமாகிட்டு இருக்கு, கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குன்னா, இன்னைக்கால கூட சொன்னார், நல்லா பௌர்ணமி அன்னைக்கு தான் கூட்டத்தை பார்த்தேன், இப்போ டெய்லியுமே அந்த கூட்டத்தை பார்க்குறேன்னா அந்த அந்த சோலுக்கு எனர்ஜி இங்கே தான் கிடைக்குது. ஒன்ஸ் ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் திருவண்ணாமலை ஃபுல்லாக சுற்றி நீங்கள் நடந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி முடியுது, எப்படி வசதி இருக்கோ நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா அந்த சோலுக்கு சார்ஜ் ஆகிடுது. அது உங்களுக்கு மினிமம் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் தாங்கும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு பெரிய ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து மாதத்துக்கு 2 தடவை வருவார்னா அவருக்கு அந்த சோல் எனர்ஜி இன்னும் அதிகமாக தேவைப்படுறதுனால வராரு. ஸோ இப்போ ரீசெண்டாக அனிருத் வந்ததாக இருக்கட்டும், அந்த சோலுக்கு உண்டான இப்போ நம்ம உடலுக்கு சாப்பாடு சாப்பிட்றோங்க, ஆன்மாவுக்கு என்ன சாப்பாடுனா அந்த எனர்ஜி. அந்த எனர்ஜி கிடைக்கிறது திருவண்ணாமலை டாப் மோஸ்ட். இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் எல்லாம் வந்துருக்குல்ல, ஒரு சில சார்ஜ் போட்டிங்கன்னா 2 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறும் 100%. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜில் போட்டிங்கன்னா 20 நிமிஷத்தில் 100. அந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறது தான் திருவண்ணாமலை அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில் சோல் எனர்ஜியை கொடுக்குற இடம் திருவண்ணாமலை. அதில் அந்த இயற்கை இந்த பேரிடரை பார்க்கும்போது எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, சிவன் கண்ணை திறந்துட்டாரு, சிவன் அழைச்சிட்டாரு, சிவபெருமான் தண்டிச்சிட்டாரு. இப்போ திருச்செந்தூரில் தெய்வானை பண்ணது கூட முருகர் கோவம் வந்துச்சு அப்படிலாம் சத்தியமாக அப்படிலாம் கிடையாதுங்க. இறைவனோட வேலையை காப்பாற்றுறது மட்டும்தான். இறைவனோட வேலை அழிக்கிறதே கிடையாது. அழிவதும் அழிந்து போவதும் அவரோட ஊழ்வினை கர்மவினை பொறுத்து தான். அப்பாவிகள் சாவதும் கூட அவங்க விதி நேரம் கிடையாது. அந்த இயற்கை என்ன முடிவு பண்ணி யாராலுமே பண்ணிக்க முடியாது. நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் வாழ்த்து நம்ம மட்டும் தவிர சபிக்கவே கூடாது. நான் இந்த ஸ்பிரிச்சுவல் போனதுக்கப்புறம்